ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிக் பேஸ் லீக் 4வது மேட்சுக்கான ப்ரிவியூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 18ஆம் தேதி மதியம் 1:45க்கு ப்ளே பண்ண போகிறாங்க இந்தியன் டைமில். மெல்போர்ன் ஸ்டார்ஸ், பிரிஸ்பேன் ஹீட். ரெண்டு டீமும் ஹெட் டு ஹெட்டில் லாஸ்ட் சீசனில் ஒரு மேட்சஸ் ப்ளே பண்ணதில் பிரிஸ்பேன் ஹீட் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ 4வது மேட்சுக்கான வென்யூ ரெண்டு டீமும் இந்த கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா மெல்போர்ன் கிரிக்கெட் கிரவுண்டில் இதுக்கு முன்னாடி ஒரு மேட்சஸ் ப்ளே பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு மேட்சஸும் மெல்போர்ன் கிரிக்கெட் கிரவுண்டில் பிரிஸ்பேன் ஹீட் வின் பண்ணியிருக்கு. இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும் மெல்போர்ன் ஸ்டார்ஸ் வின் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ மேட்சுக்கான வென்யூ மெல்போர்ன் கிரிக்கெட் கிரவுண்ட், மெல்போர்னில் ப்ளே பண்ண போகிறாங்க. இந்த கிரவுண்டுடைய பிச்சு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பேலன்ஸ்டு பிச்சு தான். பேட்ஸ்மேன் அண்டு பவுலர்ஸ் ரெண்டு பேருக்குமே நல்லாவே சப்போர்ட் பண்ணும். பவுலர்ஸில் ஸ்பின் அண்டு பேஸ் ரெண்டு பேருமே இந்த கிரவுண்டில் நல்லாவே விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி பேட்ஸ்மேனும் இந்த கிரவுண்டில் ரெண்டு இன்னிங்ஸ்லேயும் நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. சேசிங் டீமும் இந்த கிரவுண்டில் வின் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஃபஸ்ட்டு பேட்டிங் ப்ளே பண்ணுற டீமும் இந்த கிரவுண்டில் மோஸ்ட் மேட்சஸ் வின் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, டாஸை பொறுத்த வரைக்கும் இந்த கிரவுண்டில் இம்பார்ட்டன்ட் இல்லை. டீமுடைய ஸ்ட்ரென்த்தை பொறுத்து தான் அவங்களுடைய வின்னிங்ஸ் இருக்குது. சரிங்களா, ரெண்டு டீமை கம்பேர் பண்ணும்போது பிரிஸ்பேன் ஹீட்டில் அதாவது ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர்னு பார்த்தீங்கன்னா முன்ரோ மட்டும்தான் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர். அதே மாதிரி பேட்லட், இவங்க ரெண்டு பேரும் தான் ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர் இந்த டீமில் இருக்காங்க. சரிங்களா, மற்றபடி எல்லாருமே நியூ பிளேயர்ஸாக தான் பிரிஸ்பேன் ஹீட்டை பொறுத்த வரைக்கும் இருக்காங்க. மெல்போர்ன் ஸ்டார்ஸ் அவங்களுடைய ஹோம் கிரவுண்டில் ப்ளே பண்ணுறதுனால நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. பேட்டிங்கும் பவுலிங்கும் ரெண்டுமே பார்த்திங்கன்னா நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்காங்க. சரிங்களா, ஸோ மோஸ்ட்டாக மெல்போர்ன் ஸ்டார்ஸ் இந்த மேட்சஸ் வின் பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. சரிங்களா, அதே மாதிரி மெல்போர்ன் ஸ்டார்ஸுடைய பிளேயிங் 11 பார்த்தீங்கன்னா ஜோயல் கிளர்க், பேர்சன், கார்ட்ரைட், ரோஜர்ஸ், ஸ்டோய்னிஸ், வெப்ஸ்டர், டாம் கரன், மில்லன், சிடில், பி கோச், மெக்கன்சி. இவங்க 11 பிளேயர்ஸ் ப்ளே பண்ணியிருந்தாங்க லாஸ்ட் மேட்சஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மில்லன், சிடில், பி கோச், மெக்கன்சி, டாம் கரன் இவங்க 5 பேரும் 4 ஓவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ஸோ இது ஹோம் கிரவுண்டுன்றதுனால மேபி ஸ்டோய்னிஸ், வெப்ஸ்டர் 1 or 2 ஓவர்ஸ் பவுல் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இவங்களே 4 ஓவர்ஸ் பவுல் பண்ணலாம். சரிங்களா, இதில் விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் ஃபஸ்ட்டு பவுலிங்காக இருந்தால் மில்லன், சிடில், டாம் கரனுக்கு நல்லாவே விக்கெட்ஸ் இருக்கும். அதே மாதிரி ஸ்பின்னர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மெக்கன்சி லெஃப்ட் ஆர்ம் லெக் ஸ்பின்னர். சரிங்களா, ஸோ மஸ்ட்டு ட்ரை பண்ணலாம். சரிங்களா, இவருக்கு ஓரளவுக்கு நல்லாவே இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் விக்கெட்ஸ் இருக்குது. நீங்கள் மஸ்ட்டு பவுலிங்கில் ட்ரை பண்ணுறதா இருந்தால் இந்த 4 பவுலர்ஸை ட்ரை பண்ணுங்கள். பேட்ஸ்மேனை பொறுத்த வரைக்கும் இந்த கிரவுண்டில் ஜோயல் கிளர்க், ஹார்பர் ரெண்டு பேரும் இன்னிங்ஸை ஓப்பன் பண்ணுறாங்க. 1 டவுனாக ஹார்பர், அப்புறம் ஸ்டோய்னிஸ், கார்ட்ரைட், வெப்ஸ்டர் இந்த மாதிரி தான் பேட்டிங் லைனப்ஸ் இருக்கும். மேபி இந்த மேட்சஸ் வெப்ஸ்டர் பவுல் பண்ணார்னா ட்ரீம் டீமில் ஓரளவுக்கு பாயிண்ட்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இன்கேஸ் ஃபஸ்ட்டு பேட்டிங் மெல்போர்ன் ஸ்டார்ஸாக இருந்தால் இவருக்கு பேட்டிங் சான்ஸ்ன்றது கொஞ்சம் ரேர் தான். ஹோம் கிரவுண்டுன்றதுனால ஓரளவுக்கு நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. விக்கெட்ஸ் மோஸ்ட்லி விட மாட்டாங்க. சரிங்களா, மோஸ்ட்டாக இந்த 5 பிளேயர்ஸுமே 20 ஓவர்ஸ் இந்த மேட்சஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. சரிங்களா, அடுத்ததாக பிரிஸ்பேன் ஹீட்டில் அவங்களுடைய பிளேயிங் 11ல் முன்ரோ, பிரையான், அல்சாப், பேர்சன், பி வால்டர், ரென்சா, வில்டர்மெத், ஸ்வெப்சன், பேட்லட், குனிமன், பிரிஸ்ட்வேஜ் இவங்க 11 பிளேயர்ஸ் ப்ளே பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதில் முன்ரோ, பிரையான் ரெண்டு பேரும் இன்னிங்ஸை ஓப்பன் பண்ணுவாங்க. 1 டவுனாக பேர்சன், அப்புறம் அல்சாப், இந்த 4 பிளேயருக்கு அப்புறமா தான் பார்த்திங்கன்னா ரென்ஷா ப்ளே பண்ணுவார். சரிங்களா, மிடில் ப்ளே பண்ணுறாரு. ரென்ஷாவை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் பண்ணுறதுல ஓரளவுக்கு ஸ்லோவாக, அதாவது டெஸ்ட் மேட்ச் மாதிரி ஸ்லோவாக ப்ளே பண்ணுவார். ஒரு 40 பால்ஸ் ப்ளே பண்ணுறாருன்னா ஒரு 50 ரன்ஸ் அந்த மாதிரி அடிக்கக்கூடிய பிளேயர் தான் ரென்ஷா. ஸோ பெருசாக ரன்ஸு பொறுத்த வரைக்கும் பாலுக்கு பாலுன்ற மாதிரி தான் ப்ளே பண்ணுவார். கொஞ்சம் அக்ரெசிவாக ப்ளே பண்ணவே மாட்டார். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுறதா இருந்தால் இவரை வைஸ் கேப்டனாக இந்த டீமில் ட்ரை பண்ணலாம். பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்வெப்சன், பேட்லட், குனிமன், பிரிஸ்ட்வேஜ், பி வால்டர், வில்டர்மெத் இவங்க
6 பேர் வந்து பவுலிங்கில் இருக்காங்க. ஸோ இதில் வந்து பேட்லெட் வந்து 4 ஓவர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுவார். அதே மாதிரி வால்டர் 4 ஓவர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க. குனிமன், ஸ்வெப்சன் இந்த பிளேயர்ஸ் வந்து 4 ஓவர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க. சரிங்களா, இதில் 2 பேர் வந்து ஓவர்ஸை வந்து ஷேர் பண்ணி போகிறதுக்கு சான்சஸ் வந்து அதிகமாகவே இருக்குது. ஸோ பேட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா முன்ரோ, பிரையாண்ட் 2 பேரும் ஓப்பன் பண்ணுறாங்க. பிரையாண்ட்டை பொறுத்த வரைக்கும் பெருசாக எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும் இல்லை. சரிங்களா, ஸோ இனிஷியலாகவே வந்து ஓப்பன் பண்ணுறதுனால பவர் பிளேவில் வந்து ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. முன்ரோவை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்லாவே எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர். அதே மாதிரி பேர்சன் இவரும் வந்து பார்த்திங்கன்னா டொமஸ்டிக்கில் நல்லாவே வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு வராரு. மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா பேர்சனை வந்து யாரும் ட்ரை பண்ண மாட்டாங்க. அதிகமாக பார்த்திங்கன்னா முன்ரோ ப்ளஸ் வந்து ரென்ஸா, பேட்லெட், வால்டர் இந்த பிளேயரை தான் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக வந்து ட்ரை பண்ணுவாங்க. பேர்சனை பொறுத்த வரைக்கும் மிடில் வந்து ப்ளே பண்ணுறாரு. ஸோ மஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி குனிமன் நல்லா வந்து விக்கெட் டேக்கர். சரிங்களா, 4 ஓவர்ஸ் வந்து பவுல் பண்ணுவார். ப்ளஸ் வந்து நிறைய ரைட் ஆர்ம் பேட்ஸ்மேன் இருக்கிறதுனால மெல்போர்ன் ஸ்டார்ஸில் 4 ஓவர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுவார். 1 or 2 விக்கெட்ஸும் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பிச்சு வந்து ஸ்பின்னருக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால நீங்கள் தாராளமாக வந்து ட்ரை பண்ணலாம். குனிமன் அப்படி இல்லைனா ஸ்வெப்சன் இந்த 2 ஸ்பின்னரில் யாராச்சும் ஒருத்தரை வந்து நீங்கள் ஸ்பின்னில் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. ஃபேண்டசியில் விக்கெட் கீப்பிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஜோயல் கிளர்க், பேர்சன், அல்சாப், ஹார்ப்பர் 4 பேர் இருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிளர்க்கை பொறுத்த வரைக்கும் இந்த கிரவுண்டில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர். சரிங்களா, 2 டைமுக்கு மேலே வந்து செஞ்சுரி அடிச்சிருக்காரு T20யில். ஸோ மஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணலாம். மோஸ்ட்டாக வந்து லாஸ்ட் மேட்சஸ் வந்து இவர் பெருசாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணாதனால ட்ராப் பண்ணுவாங்க. சரிங்களா, பட் ஆனால் வந்து விக்கெட் கீப்பிங்கை பொறுத்த வரைக்கும் ஹார்ப்பர் தான் செய்வார். ஸோ கிளர்க் வந்து பேட்டிங்கில் வந்து ப்ளே பண்ணுவார். இன்கேஸ் வந்து கிளர்க்கே வந்து கீப்பிங்கும் செய்யலாம். அந்த மாதிரி வந்து மாற்றி தான் பண்ணுவாங்க. ஸோ 2 விக்கெட் கீப்பிங் இருக்கிறதுனால ஸோ கிளர்க்கை வந்து ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி பேர்சனையும் ட்ரை பண்ணுங்கள். பேட்லெட் 3 விக்கெட் கீப்பரை நீங்கள் வந்து தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஏன்னா பிரிஸ்பேன் ஹீட்டை பொறுத்த வரைக்கும் பெருசாக பவுலிங் லைனப் இல்லை. ஸோ அதனால் வந்து 3 விக்கெட் கீப்பரை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அல்சாப்பை பொறுத்த வரைக்கும் இந்த சீசனில் தான் வந்து ஃபஸ்ட்டு ப்ளே பண்ண போகிறாரு. கொஞ்சம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஸோ இனிஷியலாக வந்து ஸ்ட்ரகிள் ஆகலாம். ஸோ அதனால் வந்து இந்த 3 விக்கெட் கீப்பரை நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். அதே போல் பேட்ஸ்மேனில் வந்து பார்த்தீங்கன்னா முன்ரோ, கார்ட்ரைட், பிரையாண்ட், ரோஜர்ஸ் இதில் வந்து முன்ரோ, ரோஜர்ஸை வந்து ட்ரை பண்ணுங்கள். 2 பேரும் ஓப்பனிங்கில் ப்ளே பண்ணக்கூடியவங்க. பிரையாண்ட்டும் ஓப்பன் பண்ணுறாரு. ஸோ மில்லன் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிடில், டாம் கரன் இவங்க வந்து டாப்லேயே பவுல் பண்ணுறதுனால ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒரு 4 to 6 ஓவரில் வந்து பிரையாண்ட் வந்து ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ சேஃபான ஆப்ஷன் ரோஜர்ஸ், முன்ரோ வந்து ட்ரை பண்ணுங்கள். கார்ட்ரைட்டை பொறுத்த வரைக்கும் 3rd டவுன் இல்லைனா 4th டவுன் அந்த மாதிரி வந்து ப்ளே பண்ணுறாரு. ஸோ டாப்பில் இருக்கக்கூடிய ஹார்ப்பர், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரோஜர், கிளர்க் இவங்கெல்லாம் வந்து ஸ்டோயினிஸ் இவங்க விக்கெட்ஸ் விழுந்தால் மட்டும்தான் கார்ட்ரைட்டுக்கு பேட்டிங் சான்ஸ்ன்றது இருக்கும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க் தான். சரிங்களா, ஸோ அதனால் வந்து பேட்டிங்கில் நீங்கள் ட்ரை பண்ணுறதா இருந்தால் முன்ரோ, ரோஜர்ஸை வந்து பேட்டிங்கில் வந்து ட்ரை பண்ணுங்கள். பவுலர்ஸ் ஆல்ரவுண்டர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோயினிஸ், வெப்ஸ்டர், டாம் கரன் 4 ஓவர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுவார். நல்ல எக்கனாமி இருக்குது. ஸோ தாராளமாக நீங்கள் இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேப்டன், வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி ஸ்டோயினிஸ் கேப்டன், வைஸ் கேப்டனாக தாராளமாக வந்து ட்ரை பண்ணுங்கள். பேட்டிங்கில் டாப்பில் வராரு. ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருந்தால் கண்டிப்பாக வந்து ஒரு 50 அடிக்கிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது ஸ்டோயினிஸை பொறுத்த வரைக்கும். வெப்ஸ்டர் லோவர் மிடில் வந்து ப்ளே பண்ணுறாரு. ஸோ பவுலிங் ஆப்ஷனும் கொஞ்சம் ரேர் தான். சரிங்களா, ஸோ இன்கேஸ் வந்து விக்கெட்ஸ் வந்து ஆப்போனன்ட் டீமில் விளையாடும்போது வெப்ஸ்டர் வந்து 1 or 2 ஓவர்ஸ் வந்து பவுல் பண்ணி விக்கெட் எடுத்தாச்சு. பேட்டிங் சான்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ரேர் தான். ஸோ அதனால் வந்து ஸ்டோயினிஸ், டாம் கரனை வந்து ட்ரை பண்ணுங்கள். பிரிஸ்பேன் ஹீட்டில் ரென்ஷா, வால்டர் மஸ்ட்டு வந்து ட்ரை பண்ணுங்கள். பவுலிங் பண்ணுவார். வால்டரை பொறுத்த வரைக்கும் 4 ஓவர்ஸ் வந்து பவுல் பண்ணுவார். ப்ளஸ் பேட்டிங்கும் ஓரளவுக்கு ஆவரேஜாக ஒரு 20 ரன்ஸ் வரைக்கும் ஆடக்கூடிய பிளேயர். ரென்ஷா வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பாலுக்கு பாலுன்ற மாதிரி ப்ளே பண்ணக்கூடிய பிளேயர் தான் வந்து ரென்ஷா. ஸோ பிரிஸ்பேன் ஹீட்டை பொறுத்த வரைக்கும் இவங்க 2 பேரும் ஓரளவுக்கு கீ பிளேயர்னு சொல்லலாம். 2 பேரும் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அடுத்ததாக வந்து பவுலர்ஸில் வந்து பாருங்கள், நீங்கள் பவுலர்ஸில் வந்து ட்ரை பண்ணுறது மில்லன், சிடில், பி கோச், மெக்கன்சி இருக்காங்க. 4 பிளேயர் வந்து கம்ப்ளீட்டாக 4 ஓவர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணக்கூடியவங்க தான். இதில் வந்து
மில்லன் சிடில் 2 பேரும் பவர் பிளே அண்ட் டெத்தில் வந்து பவுல் பண்ணுவாங்க சரிங்களா. ஸோ அதனால் வந்து மஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி பி கோச் மெக்கன்சியை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் சரிங்களா. ஸோ ரைட் ஆர்ம் பேட்ஸ்மேன்ஸ் ஆப்போனன்ட் டீமில் நிறைய இருக்காங்க. ஸோ இன்கேஸ் வந்து அன்ஃபார்ச்சுனேட்டாக விக்கெட்ஸும் வந்து எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா மெக்கன்சி வந்து நீங்கள் ஒரு 5 பிளேயர்ஸ் இல்லை 4 பிளேயர்ஸ் வரைக்கும் பவுலிங்கில் ட்ரை பண்ணுறதா இருந்தால் மெக்கன்சியும் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. இந்த 3 பிளேயரும் மெல்போர்ன் ஸ்டார்ஸை பொறுத்த வரைக்கும் நல்ல விக்கெட் டேக்கர்ஸ்ன்னு சொல்லலாம். இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும் இந்த கிரவுண்ட்லேயும் நல்லாவே வந்து விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி பிரிஸ்பேன் ஹீட்டில் பேட்லெட் மஸ்ட்டு வந்து ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பவுலிங்காக இருந்தால் 1 or 2 விக்கெட்ஸ் வரைக்கும் எடுக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான் வந்து பேட்லெட். அதே மாதிரி குனிமன் ஓரளவுக்கு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் தான். இவரும் வந்து பார்த்திங்கன்னா சேம் மெக்கன்சி குனிமன் 2 பேரும் ஸ்பின்னில் நல்லாவே வந்து விக்கெட்ஸ் எடுக்கக்கூடியவங்க தான். ஸோ மஸ்ட்டு இந்த 5 பிளேயரை நீங்கள் மல்டிபிள் டீம் ட்ரை பண்ணுறதா தான் மில்லன் சிடில் மெக்கன்சி பேட்லர் குனிமன் இந்த 5 பவுலர்ஸை வந்து ட்ரை பண்ணலாம். இன்கேஸ் உங்களுக்கு குனிமன் வேணான்னு நினச்சிங்கன்னா ஸ்வெப்சனை வந்து அவருடைய பிளேஸில் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. அடுத்ததாக வந்து மெல்போர்ன் ஸ்டார்ஸில் 11 பிளேயர்ஸில் ஒரு 7 பிளேயர்ஸ் வரக்கூடியவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜோயல் கிளர்க், ரோஜர்ஸ், ஸ்டோய்னிஸ், மில்லன், டாம் கரன், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிடில், மெக்கன்சி, அப்படி இல்லைன்னா ஹார்ப்பர். இவங்க 2 பேரில் மட்டும் யாராச்சும் ஒருத்தரை வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. இந்த 7 பிளேயரில் கண்டிப்பாக வந்து ஒரு 6 இல்லை 5 பிளேயர்ஸ் வரைக்கும் ட்ரீம் டீமில் வருவாங்க. அதே மாதிரி மெல்போர்ன் பிரிஸ்பேன் ஹீட்டில் இம்பார்ட்டன்ட் பிளேயர்னு பார்த்தீங்கன்னா பேட்லர், குனிமன், ரென்ஷா, வால்டர், முன்ரோ, பேர்சன். இந்த 6 பிளேயரை வந்து மஸ்ட்டு வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் மல்டிபிள் டீமில். இந்த 13 பிளேயரில் கண்டிப்பாக வந்து ஒரு 8லேருந்து 10 பிளேயர்ஸ் வந்து ட்ரீம் டீமில் கண்டிப்பாக வருவாங்க சரிங்களா. ஸோ மஸ்ட்டு வந்து இந்த 13 பிளேயர்ஸை வந்து ட்ரை பண்ணுங்கள். அடுத்ததாக வந்து நம்ம எடுத்திருக்க டெமோ டீமில் கிளர்க், ரோஜர்ஸ், ஸ்டோனிஸ், வெப்ஸ்டர், டாம் கரன், மில்லன், சிடில் வந்து எடுத்திருக்கோம். இன்கேஸ் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருந்தால் வெப்ஸ்டர் பிளேஸில் ஹார்ப்பர், அப்படி இல்லைன்னா மெக்கன்சியை வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. பவுலிங்கில் வந்து மெக்கன்சி அந்த 2 பிளேயரை வந்து வெப்ஸ்டர் பிளேஸில் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க சரிங்களா. வெப்ஸ்டரை பொறுத்த வரைக்கும் லோவர் மிடில் வந்து ப்ளே பண்ணுறாரு. ஸோ ஆப்போனன்ட் டீமில் பெருசாக விக்கெட் டேக்கிங்னு பார்த்தீங்கன்னா பேட்லெட் மட்டும்தான் இருக்கார் சரிங்களா. ஸோ அதனால் வந்து இன்கேஸ் வந்து ஒரு 10 to 10 ஓவர்ஸ் வரைக்கும் விக்கெட்ஸ் இல்லாமல் இவங்க 2 பேர் வந்து ப்ளே பண்ணிட்டாங்க அப்படின்னும்போது கண்டிப்பாக அதுக்கப்புறம் வந்து ஸ்டோய்னிஸ் அந்த மாதிரி பேட்டிங் தான் இருக்கும். ஸோ வெப்ஸ்டரை பொறுத்த வரைக்கும் டாப்பில் வரமாட்டார். ஸோ அதனால் வந்து வெப்ஸ்டர் பிளேஸில் நீங்கள் ஃபஸ்ட்டு பேட்டிங் வந்து மெல்போர்ன் ஸ்டார்ஸாக இருந்தால் ஹார்ப்பரை ட்ரை பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா மெக்கன்சியை வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. 4 ஓவர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுறாரு. ஸோ கண்டிப்பாக வந்து யாரும் ட்ரை பண்ண மாட்டாங்க. மெக்கன்சியும் சரி ஹார்ப்பரும் சரி மோஸ்ட்டாக வந்து ட்ரை பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா வெப்ஸ்டரை தான் மோஸ்ட்டாக வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இவருடைய பிளேஸில் வந்து நீங்கள் அந்த 2 பிளேயரை வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. அடுத்ததாக வந்து பிரிஸ்பேன் ஹீட்டில் முன்ரோ, வால்டர், ரென்சா, பேட்லெட் 4 பிளேயர்ஸ் வந்து எடுத்திருக்கோம் சரிங்களா. உங்களுக்கு வந்து முன்ரோ வேணான்னு நினச்சிங்கன்னா இந்த பிளேஸில் ஜே பேர்சனை வந்து ட்ரை பண்ணுங்கள். நல்ல பிளேயர் தான். ஸோ மிடில் வந்து ப்ளே பண்ணுறாரு. இன்கேஸ் வந்து முன்ரோ நல்ல பிளேயர் தான். பட் ஆனால் வந்து அன்ஃபார்ச்சுனேட்டாக வந்து இயர்லியாக லாஸ்ட் மேட்சஸ் வந்து பார்த்திங்கன்னா தண்டர் வந்து வார்னர் அன்ஃபார்ச்சுனேட்டாக விக்கெட் விட்டார். ஸோ அந்த மாதிரி வந்து டாப்பில் வந்து ப்ளே பண்ணுறாங்க. ஸோ மில்லன், சிடில், டாம் கரன் பவுலிங்கில் முன்ரோவும் ஸ்ட்ரகிள் ஆகலாம். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் சேஃபாக போகணுன்னு நினைக்கிறவங்க முன்ரோ பிளேஸில் எக்ஸ்ட்ரா, அதாவது ஒரு 4 to 5 டீம் அந்த மாதிரி க்ரியேட் பண்ணுறவங்க முன்ரோ பிளேஸில் பேர்சனையும் ஒரு மேட்சஸ் வந்து ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா. ஓரளவுக்கு சேஃபாக இருக்கும். பேர்சனும் ஓரளவுக்கு நல்லாவே வந்து ப்ளே பண்ணுறாரு. ஸோ மஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணுறது பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் மில்லனை வந்து கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணுங்கள். பேட்லெட்டை வைஸ் கேப்டனாக நீங்கள் ட்ரை பண்ணுறது ஓரளவுக்கு சேஃபாக இருக்கும். பேட்டிங்கில் ஸ்டோய்னிஸ், அப்புறம் வந்து டாம் கரன், ரென்ஷா வந்து வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ நிதானமாக வந்து பேட் பண்ணுவார். ஸோ பாலுக்கு பாலுன்ற மாதிரி தான் வந்து பேட் பண்ணுவார். அக்ரெசிவாக பெருசும் வந்து அடிக்க மாட்டார். ஸோ மஸ்ட்டு இவங்களை வந்து ட்ரை பண்ணலாம். ரிஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா ரோஜர்ஸ், கிளர்க் இவங்க 2 பேரில் யாராச்சும் ஒருத்தரை வந்து நீங்கள் கேப்டனாக ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா. ஸ்டோய்னிஸை வந்து கேப்டனாகவும்
டாம் கரனை வந்து வைஸ் கேப்டனாக கொடுத்துருக்கோம். சரிங்களா, நீங்கள் மெல்லனை வைஸ் கேப்டனாக வந்து தரலாம், இல்லை கேப்டனாக வந்து ட்ரை பண்ணுங்கள். ஓரளவுக்கு சேஃபான ஆப்ஷன் தான். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும் 7/4 இந்த காம்பினேஷன்லேயே மஸ்ட்டு வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஒன் சைடு மேட்சஸ் போகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ மெல்போர்ன் ஸ்டார்ஸ் இந்த மேட்சஸை வந்து வின் பண்ணுவாங்க. சரிங்களா, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளேயர்ஸ் வந்து மஸ்ட்டு வந்து ட்ரை பண்ணுங்கள். வெப்ஸ்டர் பிளேஸில் திரும்பவும் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருந்தாலும் பவுலிங்காக இருந்தாலும் வெப்ஸ்டர் பிளேஸில் மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஒரு பேட்ஸ்மேன் இல்லை பவுலர்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. வெப்ஸ்டர் வந்து லோவர் மிடில் ப்ளே பண்ணுறாரு. ஹை பர்சன்டேஜ் லோ பர்சன்டேஜ் நீங்கள் பர்சன்டேஜ் வைஸில் வந்து பிக் பண்ணுறீங்க அப்படின்னும்போது ஜோயல் கிளர்க், அப்புறம் வந்து ஸ்டோய்னிஸ், டாம் கரன், வால்டர், பேட்லர், மெல்லன் இந்த 6 பிளேயரை வந்து மஸ்ட்டு வந்து ட்ரை பண்ணுங்கள். முன்ரோவை ட்ரை பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க்கான ஆப்ஷன் தான். ஏன்னா இன்னிங்ஸில் ஓப்பன் பண்ணுறாரு. ஸோ மில்லன், டாம் கரன், சிடில் இவங்களுடைய பவுலிங்கில் இயர்லியாக ஸ்ட்ரகுளும் ஆகலாம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரிஸ்க்கு பூரா முன்ரோ மேலே விட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து லாஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ முன்ரோ பிளேஸில் மிடில் ப்ளே பண்ணக்கூடிய ஜோயல் மல்டிபிள் டீம் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா ஜோயல் பேர்ஸ்னாவும் ட்ரை பண்ணலாம். சரிங்களா, இன்கேஸ் வந்து முன்ரோ ஓரளவுக்கு 20 ஒரு 50 ரன்ஸ் வரைக்கும் அடித்தாலும் ஓரளவுக்கு சேஃப் தான். பட் ஆனால் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் வந்து இருந்தாலும் செகண்ட் பேட்டிங்காக இருந்தாலும் அவங்களுடைய அவே பிச்சில் வந்து ப்ளே பண்ணுறதுனால இயர்லியாக விக்கெட் சொல்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து முன்ரோவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ரிஸ்க்கான ஆப்ஷன். ஸோ மல்டிபிள் டீம் நீங்கள் ட்ரை பண்ணும்போது முன்ரோவை வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. டெலகிராமில் ஜாயின் பண்ணாதவங்க ப்ளே டு ப்ரிடிக்ட் சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ மறக்காமல் கிளிக் பண்ணியும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.